வெல்கம் டு தி பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா XL100 ISGயோட கண்டினியூஷன் தான். XL100 செல்ஃப் மாடலில் வந்த கம்ப்ளைண்ட்டில் பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து அதே இது XL100 செல்ஃப் மாடலில் வந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் பிஸின்றனால நம்மளால் ஒரு கண்டினியூஷனான வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீக்குக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த XL100 ISG செல்ஃப் மாடலில் வந்த கம்ப்ளைண்ட் தான். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ISG யூனிட் கரெக்டாக நல்லா தான் இருக்குது, HT காயில் நல்லா தான் இருக்குது, பிக்கப் காயிலில் ஓம்ஸ் கரெக்டாக தான் இருக்குது, ப்ளஸ் உள்ளக்க இருக்க எல்லாமே வயரிங் எல்லாமே எந்த விதமான டேமேஜும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வண்டியில் ஏன் ஸ்பார்க் வரல, கரண்ட் வரல அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எல்லாமே நல்லா இருந்தும், பிக்கப் காயிலில் ஓம்ஸ் காமிச்சும், HT காயில் நல்லா இருந்தும், கண்ட்ரோல் யூனிட் கரெக்டாக இருந்தும் ஏன் நமக்கு கரண்ட் வரல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான ரேர் கம்ப்ளைண்ட் ISG மாடல்லையுமே வருது. இப்போ அந்த என்ன கம்ப்ளைண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தும் இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, எதனால் கரண்ட் வரலன்றதை வீடியோவில் போய் பாருங்கள். இந்த XL100 தான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங்கிற முறையில் நம்ம வந்து கரண்ட் வருதா இல்லையான்னு பார்க்குறோம். வண்டியில் எல்லாமே நல்லாயிருக்கு, வயரிங்கு, கண்ட்ரோல் யூனிட்டு, HT காயில், பிக்கப் காயில் ஓம்ஸ் காமிக்குதுன்னோம். ஸோ அதையும் நம்ம ஓம்ஸை வந்து நம்பக்கூடாது. ஒரு சில நேரம் வந்து பிக்கப் காயில் வந்து ஓம்ஸ் காமிக்கும், ஆனால் உள்ளக்க சிக்னல் ஜென்ரேட் ஆகாது. அதை வந்து நம்ம ஒரு LED டெஸ்டர் வழியாக பார்த்தோம்னாலும் தெரியலாம். இல்லாட்டினா இந்த இப்போ நான் பண்ணிகிட்ருக்க எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் மூலமாக ஒரு பிக்கப் காயில் எடுத்து எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் அந்த சேம் லைனில் கொடுத்து பண்ணோம்னா இக்னிஷன் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரேரான கம்ப்ளைண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் காயில் ஓம்ஸ் காமிக்கும், ஆனாலும் வந்து கரண்ட் வர சிக்னல் ஜென்ரேட் பண்ணாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காண்டி புது கண்ட்ரோல் யூனிட்டே மாற்றிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கணுன்னே கண்ட்ரோல் யூனிட் போயிருக்குன்னு வச்சு கண்ட்ரோல் யூனிட் புதுசு மாற்றியுமே வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வந்த பற்றி ஸோ கண்டுபிடிச்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக ஒரு 5000 ரூபா இப்போ இதுக்கு செலவாயிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் மூலமாக கண்டுபிடிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரியான பிக்கப் காயிலில் நமக்கு ஓம்ஸ் இருந்துமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ நம்ம ஒரு மல்டிமீட்டரில் ஒரு ஓம்ஸை வச்சுமே நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு இந்த மாதிரி சிக்னல் ஜென்ரேட் ஆகுதா இல்லையா என்னன்றதை நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ட்ரிகரிங் போட்டு பார்த்தா தான் கரெக்டாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக யாருக்காவது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்தால் யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி அனுபவமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.